அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்க. பெரிய விருந்தான் பிரபுக்களுக்கு, 1000 பேருக்கு பெரிய விருந்துல திராட்சை ரசம் குடிச்சான். அவன் பாட்டுக்கு திராட்சை ரசம் குடிச்சிட்டு போறான். இதுல என்ன ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் திராட்சை ரசம் குடிச்ச பாத்திரங்கள் தான் மிக முக்கியமானது. இந்த ராத்திரியில தேவன் நம்ம கூட என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை கர்த்தருக்கு கொடுங்க. இன்றைய கிறிஸ்தவர்கள் மனிதனுக்கு கொடுக்கிற கனத்துக்கும் கீழாக கர்த்தருக்கு கனம் கொடுக்கிறார்கள். கவனமா இருந்துக்கிறங்க. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம், கர்த்தருக்கு என்று கொடுக்கிற கனம் கர்த்தருக்கே நீங்கள் செலுத்த வேண்டும். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. கொஞ்சம் கத்தோலிக்கர்கள்ட்ட கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கர்த்தருக்கு எப்படி கனம் செலுத்தணும்னு, தேவ சமூகத்தில் பிள்ளைங்களை எப்படி உருவாக்கணும்னு. ஆமாம், யாக்கோபு பார்த்து வளரும்போது ஈசாக்கு பயபக்திக்குரியவர்னு சொல்கிறான். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் யாக்கோபை ஏசாவை மடியில் வச்சுட்டு சொல்லியிருப்பான், உங்கள் அப்பாவை வெட்ட போனண்டா, உங்கள் அப்பாவுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கும், மோரியா மலையில் கத்தியை வச்சு குத்துறதுக்கு வெட்டுறதுக்கு போனேன், உங்கள் அப்பா ஒரு வாலிபனாக இருந்தார், அப்படியே பயபக்தியோடு இருந்தார்ப்பா, ஒரு வார்த்தை சொல்லலை தெரியுமா உங்கள் அப்பா. அதனாலதான் யாக்கோபு எப்பயுமே பயன்படுத்தும் போது ஈசாக்கின் தேவன் சொல்லாம ஈசாக்கின் வசனத்தை கவனிச்சு பார்க்கணும். அவன் ஈசாக்கு தேவனை எப்படி வணங்கி இருக்கான்னா பயபக்தியோட வணங்கி இருக்காங்கிறதுக்கு ஈசாக்கு வாயில சொல்லல. ஈசாக்கு வாயில சொன்னா ஏதோ சொல்றான்னு நீங்க நினைக்கலாம். அது யார் சொல்றா? ஈசாக்கோட மகனாகிய யாக்கோபு சொல்றாரு, எங்க அப்பா தேவனை எப்படி ஆராதிப்பாரு? பயபக்தியோட. அங்க இருக்கணும். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்களா வராதுக்கு காரணம், ஆமா, படிப்புக்கு மரியாதை, மனுஷர்களுக்கு மரியாதை. மனுஷருக்கு மரியாதை வேணும். ஆனால் இவன் செய்த தவறு, இவங்க அப்பாவோட வரலாறை கொஞ்சம் புரட்டி படுத்திருந்தா 6 மாசம் இவர் புல்லு மேய்ஞ்சு, 7 வருஷம் இவர் புல்லு மேய்ஞ்சார். 7 வருஷம் பனியிலே கிடந்த அறிவர். நான் கட்டின பாபிலோன்னு சொன்னப்போ மாடு மாதிரி புல்ல திண்டார். கொஞ்சமாவது மயனுக்கு புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இவன் நேரடியா ஆண்டவர்லயே கை வைக்கிறான். என்ன? சாலமோன் கட்டின தேவாலயத்திலே சாலமோனின் மூலமாய் கர்த்தர் ஆசாரியர்களை கொண்டு உருவாக்கின பாத்திரங்களை அவங்க அப்பா நேபுகாத்நேச்சார் காலத்துல எடுத்துட்டு வந்தாங்க. இஸ்ரவேல்ல இருந்து தேவனுடைய மக்களுக்காக தேவன் கட்டின ஆலயத்துக்குள் இருந்த தங்கம் வெள்ளி பாத்திரங்களை எடுத்துட்டு வந்தாங்க. அது பாட்டுக்கு நேபுகாத்நேச்சார் பயந்து வச்சிருந்தான். நல்ல வேளை அவன் எதையும் பண்ணல. அவன் நான் தான் சொல்லி மாட்டிக்கிட்டான். இவன் நேர கடவுளையே கை வச்சுட்டான். ரொம்ப கவனிக்கணும். நான் பிதாவானால் எனக்குரிய ஓனருக்கு கடன் செலுத்துற, எனக்கு ஒரு என்னது நொந்து போன ஒண்ணும் இல்லாத ஒரு நோஞ்ச ஆட்டை கொண்டு வந்து லஞ்சம் கொடுத்துட்டு பலி செலுத்திட்டு போறியப்பா, எனக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் சர்ச்சில் மொத்தம் 2 மணி நேரம் ஆராதனை, அதில் அளந்து மொத்தமா எவ்வளவு நேரத்தை கொள்ளையடிச்சா, லேட்டா வந்தா எவ்வளவு நேரத்தில் போகலாம். ஆண்டவர்னா அளந்துதான் நாங்க செய்வோம். ஆண்டவருக்குன்னா நாங்கள் அளந்துதான். ஆனால் அவர் எங்களுக்கு அளக்காம அள்ளி 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 கொடுக்கும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு செலுத்துங்கள். நீங்கள் தேவனை கனம் பண்ணினா தான். அந்த வசனத்தை படிக்கும்போது சில அதிகாரிகளை நம்ம கனம் பண்ணும்போது அவங்க இப்படி ரோட்டில் நடந்து போவாங்க. கனம் பண்ணும்போது அப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இப்படி தலை ஆட்டிட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் சொன்னார், என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை. இப்போ நான் விஷ் பண்ணா அவரும் விஷ் பண்ணுவாரான். நான் அவரை கனம் பண்ணா அவரும் கனம் பண்ணுவாரான். எத்தனை அதிகாரி நீங்க விஷ் பண்ண உங்க சேர்மன் நடந்து போறாரு, நீங்க விஷ் பண்ணா அவர் தெரியாத ஆள் மாதிரி போவார். அவர் யாரு? அவர் சேர்மன். அவர் பெரிய பதவிக்காரர். அவர் உங்களை பார்த்து திரும்ப விஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இவன் என்ன பண்ணா, வப்பாட்டி மனைவி எல்லாரும் பிரபுக்கள் குடிக்கிறதுக்கு தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி இவைகளுடைய அந்த பாத்திரங்களை எடுத்து என்ன குடிக்கிறான்? மதுபானம் குடிக்கிறான். அந்த பாத்திரத்தை எடுத்து நிறைய பேர் இப்படித்தான் சும்மா இருக்கிறவன் போய் தேவையில்லாம ஆண்டவர்கிட்ட வந்து மோதி மாட்டிக்கிறான். ஆண்டவருடைய பாத்திரத்தை எடுத்து மதுபானம் குடிக்கிறான். நான் தான் சொல்லுவேன், 24x7 மணி நேரம் கொடுக்கிற ஆண்டவருக்கு அவர்கிட்ட இருந்துதான் கொஞ்சம் எடுப்பியா? அவர்கிட்ட இருந்து எடுத்தா தான் நிறைய பேருக்கு ஹாப்பி.
ஆனா வாழ்க்கையில ஏதாவது கனம் பெற்ற அனுபவம் அவங்க வாழ்க்கையில இருக்கா? அவங்க கனம் உள்ளவர்களா தேசத்துல இருக்கிறாங்களா? அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு கனம் பெற்றவனாயிருந்தான், ஐஸ்வர்யவனாயிருந்தான். நேர எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்காம ஏரோது அரமனைக்குள்ளேயும் போவான். நேரம் உள்ள போயிடுவான். போயிட்டு இந்த சரீரத்தை நான் அடக்கம் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு பிளாத்து வீட்டுக்குள்ளே போறதுக்கு அவனுக்கு என்ன இருந்துச்சு? அவன் அவ்வளவு பெரிய பணக்காரன், கனம் பெற்றவன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆண்டவருடைய சரீரத்தை கனம் பண்ணி கனமாய் அடக்கம் பண்ணான். பெரும் பணக்காரன், ஐஸ்வர்யவான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் தான் சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றது ஒட்டகமானது ஊசி. ஆனா பாருங்க, அங்க ஒரு ஐஸ்வர்யவான் ஆகிய அவன் ஆண்டவரை கனம் பண்ணுகிறான். நம்ம வாழ்க்கையில உன் பொருளாலும் உன் காணிக்கையாலும் உன் முதற்பலனாலும் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் அவன் ஆண்டவர் ஒரு நாளை கொடுக்கும் போது, ஆண்டவர் நன்மை கொடுக்கும் போது ஆண்டவரை சந்தோஷமா கனம் பண்ணணும். சந்தோஷமா கனம் பண்ணணும். பாத்திரத்தை எடுத்து மதுபானம் குடிக்கும்போது எவ்வளோ ஜாலியாக குடிச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அப்படி ஒரு கை விரல் தோன்றி மேனே மேனே தெக்கே லுப்பாசின் அப்படின்னு எழுதிட்டு போயிடுச்சு. மேனே மேனே தெக்கே லுப்பாசின் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், அன்னைக்கு பார்ட்டி க்ளோஸ். எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. கண்ணுலாம் பிதுங்கி வெளியே வந்துருச்சு பெல்சாத்சாருக்கு. அவன் யாரு? நேபுகாத்நேச்சாருடைய மகன். நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவன். கத்தி கலங்கி நிற்கிறான். என்னன்னு தெரியலையே, என்னமோ எழுதியிருக்கே, ஐயோ என்று சொல்லி பார்க்கிறான். திடீர்னு ஒரு கையுறுப்பு வந்து எழுதுனா எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு கையுறுப்பு வந்து எழுதுனா எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு தேவனை விசுவாசிக்கிற எவரும் தேவனை கனம் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, தேவனை கனம் பண்ணுகிறதுல கர்த்தருடைய நாள் என்கிற போது தேவனை கனம் பண்றதுக்கு நம்ம ரொம்ப வேகமா இருக்கணும். தேவனை குறித்து பேசும்போது தானியேல் ஆபிரகாம்லாம் பேசுறத பார்த்திருக்கீங்களா? ஆபிரகாம் சிநேகிதனா, அடியன் பேச துணிந்தேன், தூசியும் சாம்பலுமான, இன்னும் ஒரு விசை பேசிக்கொள்ளவா என்று பேசுகிறான். இன்னும் ஒரு விசை, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? நிறைய பேரோட ஜபத்தை கவனிச்சிங்கன்னா அவர் வேலைக்காரர் மாதிரியும் இவங்க வேலை ஏவுற மாதிரியும் ஜெபம் பண்ணுவாங்க. தானியேல் புஸ்தகங்களை படித்து பாருங்கள். தேவனை குறித்து பேசும்போது தானியேல் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்று, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். இங்கே இந்த கையுறுப்பை கண்டபோது அந்த அடுத்த வசனத்துல பாருங்கள், அவன் என்ன செய்யறான்? ராஜா அப்படியே முடிஞ்சு போச்சு, முகமெல்லாம் வேறுபட்டு. சில நேரம் அப்படி இந்த அட்டாக் வந்தா வேர்க்கும் பாத்தீங்களா? அதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு. அவனுக்கு எதாவது அட்டாக் வந்தா அப்படியே முகமெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி ஆயிருமே, அதே மாதிரி பாருங்க, இடுப்பு கட்டுகள் தளர்ந்துருச்சுங்க. இடுப்பு கட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சா? தளர்ந்துருச்சு. இடுப்புல ஒரு கட்டு தான் வச்சிருக்காரு. எல்லாம் ஆண்டவர் போட்டிருக்க ஸ்க்ரூல தான் நிக்குது. ஆண்டவர் போட்டிருக்க ஸ்க்ரூ எப்படி? நீங்க எந்த ஸ்க்ரூ போட்டாலும் ஆண்டவர் போட்டிருக்க ஸ்க்ரூ மாதிரி வராதுல்ல. எவ்வளவு அழகா எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்காரு பாருங்க. ஒவ்வொரு மாசமும் கிரீஸா போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உள்ள காலுக்கும் உடம்புக்கு கனெக்ஷன். ஆண்டவர் எல்லாத்தையும் அங்க பாத்தீங்கன்னா தளர்ந்துருச்சு. முழங்கால்கள் கிட்டு 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 ஆடுதான். முழங்கால் அப்படியே ஆடுதான், உனக்கு நிக்க முடியல அவனால. முகம் போயிடுச்சு, ஆள் போயிடுச்சு. இப்ப பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? ஐயோ, ராஜா டென்ஷன் ஆயிட்டாரு, என்னன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு. அப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அரசாட்சிகளை பார்க்கிறாரு. அவன் எவனா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார்.